இன்னைக்கு நீங்க இந்த வீடியோவ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, கண்டிப்பா உங்க மனசுக்குள்ள ஒரு பாரம் இருக்கும். எல்லாமே முடிஞ்சு போச்சு. நான் இப்போ வெறும் 0. என்னால இனி எழவே முடியாது. அப்படின்னு ஒரு உணர்வு உங்கள அழுத்திட்டு இருக்கலாம். உங்கள சுத்தி இருக்கிறவங்க உங்கள மதிக்காம கூட இருக்கலாம். இல்ல நீங்க ரொம்ப நம்புனவங்க உங்கள பாதியில விட்டுட்டு போயிருக்கலாம். ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? அப்படின்னு நீங்க கண்ணீர் விட்டு கலங்கி நிக்கலாம். ஆனா நான் உங்களுக்கு ஒரு உண்மை சொல்லட்டுமா? இந்த உலகத்துல இன்னைக்கு நீங்க அண்ணாந்து பார்க்குற அத்தனை பெரிய மனுஷங்களும் ஒரு காலத்துல ஜீரோ அப்படின்ற இடத்துல இருந்து நின்னவங்க தான். சொல்லப்போனா ஜீரோங்கிறது ஒரு முடிவு கிடையாது. அது ஒரு அழகான ஆரம்பம். இன்னைக்கு நாம அந்த ஜீரோல இருந்து எப்படி ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி மீண்டு வர்றதுன்னு தான் பார்க்க போறோம். இதை ஒரு சின்ன கதையிலேருந்து நாம இதை ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களுக்கு நம்மளோட ஸ்ரீ பிரீஸ் பிரேவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ சொல்ல போற கதை ஒரு கற்பனை கதை கிடையாது. இது ஒரு பெண்ணோட நிஜமான போராட்ட கதை. 1990களோட ஆரம்பத்துல ஜே.கே. ரவுலிங் அப்படின்ற ஒரு பெண் இருந்தாங்க. அவங்க வாழ்க்கை எப்படி இருந்துச்சு தெரியுமா? அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அவங்க பண்ணின கல்யாணம் பாதியிலே முறிஞ்சு போச்சு. கை குழந்தையோட தனியா நிற்கிறாங்க. ஆனா கையில காசு சுத்தமா கிடையாது. அரசாங்கம் கொடுக்குற சொற்ப உதவியை வச்சு தான் அவங்க காலத்தையே ஓட்டணும். அவங்க ஒரு முறை பேட்டியில சொன்னாங்க, "இந்த உலகத்திலேயே இருக்கிறதுலேயே மிகப்பெரிய தோல்வியாளர் நான் தான்" அப்படின்னு அவங்களே நினைச்சாங்களாம். அந்த அளவுக்கு வறுமை அவங்கள வாட்டுச்சாம். அவங்க தங்கியிருந்த சின்ன வீட்ல குளிர தாங்க முடியாம தன்னோட கைக்குழந்தைய ஒரு தள்ளு வண்டியில வச்சுக்கிட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு சாதாரண காஃபி ஷாப்புக்கு போவாங்களாம். ஏன்னா அங்க தான் கொஞ்சம் கதகதப்பா இருக்குமா. குழந்தை தூங்குற அந்த 1, 2 மணி நேரத்துல ஒரு பழைய டைப்ரைட்டர்ல அவங்க எழுத ஆரம்பிச்ச கதை தான் ஹாரி பாட்டர். 12 முறை இந்த கதை ரிஜெக்ட்டும் ஆகியிருக்கு. கதையை எழுதி முடிச்சுட்டு 12 பதிப்பகங்களுக்கும் அனுப்பியிருக்காங்க. ஒருத்தர் 2 பேர் இல்லைங்க, 12 பெரிய நிறுவனங்களுமே அந்த கதையை நிராகரிச்சிருக்காங்க. இதெல்லாம் ஒரு படைப்பா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இது மொக்கையா இருக்குன்னு அவங்க முன்னாடியே பேசியிருக்காங்க. ஆனால் ரவுலிங் அந்த அதாவது அந்த 0 இடத்துல இருக்கும்போது ஒன்று முடிவு பண்ணுறாங்க. எனக்கு இழக்கிறதுக்கு இனி எதுவுமே இல்லை. அப்போது நான் ஏன் பயப்படணும் அப்படின்னு அவங்க ஒரு முடிவுக்கு வராங்க. கடைசியாக 13வதா ஒரு சின்ன பதிப்பகம் அந்த கதையை ஏற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நடந்தது உங்களுக்கே தெரியும் இல்லையா? இன்றைக்கி இந்த ஹாரி பாட்டர் கதையை பற்றி தெரியாதவங்க யாருமே கிடையாது. இன்றைக்கி அந்த கதையை எழுதின அந்த ரவுலிங் என்ற பெண் தான் அந்த பெண் தான் உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய பணக்காரரில் ஒருத்தராக இருக்கிறாங்க. இந்த கதையிலேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? உங்கள் வறுமை நிரந்தரம் கிடையாது. சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்ட ஒருத்தரால் உலகத்தையே திருப்பி பார்க்க வைக்க முடியும்னா உங்களாலேயும் கண்டிப்பாக முடியும். என்றைக்குமே ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நிராகரிப்பு தான் ஆரம்பம். 12 பேர் வேண்டாம்னு சொன்னதால அவங்களோட கதை ஒன்றும் கெட்ட கதை ஆகிடாது. சரியான இடம் கிடைக்கிற வரைக்கும் அவங்க காத்திருந்தாங்க. என்றைக்குமே நம்மளோட திறமை தாங்க நம்மளோட சொத்து. உங்கள் கையில் காசு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்களுக்குன்னு ஒரு திறமை, ஒரு ஸ்கில் இருக்கும் இல்லையா? அதை மட்டும் விடாமல் பிடிச்சிக்கோங்க. ஜே.கே. ரவுலிங் அவங்களோட வாழ்க்கையை ரீஸ்டார்ட் பண்ணலன்னா இன்னைக்கு உலகம் ஒரு அற்புதமான கதையை எழுந்திருக்கும். அதே மாதிரி தான் நீங்களும். நீங்க இப்போ தோத்து போய் உட்கார்ந்துட்டா நாளைக்கு உலகம் பார்க்க போற ஒரு பெரிய வெற்றியாளர் காணாம போயிடுவாரு. அதனால அந்த ரவுலிங் மாதிரி உங்ககிட்ட இருக்கிற திறமை மேல நம்பிக்கை வச்சு இன்னைக்கே உங்க வேலையை ஆரம்பிங்க. வேலையை ஆரம்பிங்கன்னு சொல்லியாச்சு. இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்மளோட லைஃப்பை ஜீரோலேருந்து எப்படி ரீஸ்டார்ட் பண்றது அப்படின்றத எளிமையான முறையில் பார்க்கலாம். முதல்ல உண்மையை ஏற்றுக்கோங்க. உண்மையை ஏற்றுக்கிற பக்குவத்தை வளர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும், ஆனாலும் நாம் முதல்ல புரிஞ்சுக்கணும். வாழ்க்கை எப்போவும் நாம் நினச்ச மாதிரி ரொம்பவே ஃபேராலாம் இருக்காதுங்க. நாம் ஒன்று நினைப்போம், ஆனால் நடக்கிறது வேறையாக இருக்கும். நம்ம ரொம்ப நேசித்தவங்க கூட ஒரு கட்டத்தில் உன்னால் என்ன முடியும் அப்படின்னு கேட்டுட்டு போயிருப்பாங்க. இப்போது நீங்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயம் என்ன தெரியுமா? ஆமாம், இப்போ நான் ஜீரோவில் தான் இருக்கேன் அப்படின்ற தைரியமாக அந்த எண்ணத்தை ஒத்துக்கோங்க. தப்பு கிடையாது. ஆழமான கிணத்துல விழுந்தாதான் தரையை தட்டிட்டு வேகமாக மேலே வர முடியும். நான் தோத்துட்டேன்னு ஒத்துக்கிறது பலவீனம் இல்லை, அதுதான் உங்களோட முதல் பலம். ஏன்னா தொலைச்ச இடத்துல தான் தேட ஆரம்பிக்கணும். நாம் தோத்து நிற்கும்போது நம்ம மனசு என்ன செய்யும் தெரியுமா? இல்லை, இது கனவா இருக்கக்கூடாதா அப்படின்னு நம்ம நினைப்போம் தானே. அவன் மட்டும் அப்படி பண்ணாமல் இருந்திருந்தா நான் ஜெயிச்சிருப்பேனே,
விதி சரியில்லை அப்படின்னு காரணங்களை தேடும். இல்லைனா அந்த கஷ்டத்தை நினைக்கவே பயந்துட்டு வேற ஏதாவது பண்ணி மனசை திசை திருப்ப பார்க்கும். ஆனா நிஜமான மாற்றம் எப்போ வரும் தெரியுமா? நீங்க கண்ணாடி முன்னாடி நின்னு உங்க கண்ண நேருக்கு நேரா பார்த்து, ஆமா, இப்போ என் கையில காசு இல்ல. என்னால இப்போ ஜெயிக்க முடியல. நான் நம்பினவங்க என்னை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு அந்த உண்மைய அப்படியே ஏத்துக்கிட்டு ஒத்துக்கிற அன்னைக்கு தான் உங்களோட வெற்றி ஆரம்பிக்குது. ஏன் இதை செய்யணும் தெரியுமா? நீங்க ஒரு இடத்துக்கு போகணும்னா முதல்ல நீங்க இப்போ எங்க இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியணும். கூகுள் மேப் கூட யுவர் கரண்ட் லொகேஷன் தெரிஞ்சாதான் உங்களுக்கு வழிகாட்டும். ரைட்டு தானே? அதே மாதிரி தான் வாழ்க்கையும். உங்க நிலைமைய நீங்க ஒத்துக்கிட்டாதான் அடுத்த அடி என்னன்னு உங்களுக்கு புரியும். இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்க ஒரு பேப்பர் பேனாவை எடுங்க. உங்க மனசுல இருக்க பாரத்தை அப்படியே எழுதுங்க. எனக்கு இவ்வளோ கடன் இருக்கு. என் பிஸ்னஸ்ல இப்போ நஷ்டத்துல இருக்கு. நான் இப்போ தனியா இருக்கேன். இதை எழுதும்போது உங்க மனசுல ஒரு வலி வரும் பாருங்க. அந்த வலி தான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு தள்ள போற ஃபியூவல்னே சொல்லலாம். மறைக்காதீங்க, பயப்படாதீங்க. உலகத்துல இருக்கிற எல்லா பெரிய கோபுரங்களும் தரையில இருந்து தான் ஆரம்பிச்சது. இப்போ நீங்க இருக்கிறது தரையிலன்னு வச்சுக்கோங்களேன். நிச்சயமா நீங்களும் ஒரு நாள் அந்த கோபுரத்து மேல உட்காருவீங்க. நான் ஜீரோன்னு ஒத்துக்கிறது பலவீனம் கிடையாது. அது ஒரு புது சரித்திரம் படைக்க போற ஒரு ஹீரோவோட முதல் அடையாளம். 2வதா ஒப்பீடுகளை நிறுத்திக்கோங்க. உங்களை நீங்க அடுத்தவங்க வாழ்க்கையோட சேர்த்து ஒப்பிடுறத நிறுத்திக்கோங்க. நம்ம நிம்மதியை கெடுக்கிறதே இந்த கம்பேரிசன் தான். அடுத்தவங்க சோஷியல் மீடியாவை பார்ப்போம். அவங்க கார் வாங்கிட்டாங்க, அவங்க வீடு வாங்கிட்டாங்க, அவங்க சந்தோஷமா இருக்காங்கன்னு நினைப்போம். ஆனா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, அவங்க இருக்கிறது 10வது சாப்டர்ல. நீங்க இப்பதான் உங்களோட முதல் சாப்டரை ஆரம்பிக்கிறீங்க. மற்றவங்களோட ஓட்டப்பந்தயத்தில் நீங்கள் ஓடாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு தனி பாதை இருக்கு. அவங்க சீக்கிரம் ஜெயிச்சிருக்கலாம், ஆனால் நீங்கள் நிதானமாக ஜெயிச்சாலும் அந்த வெற்றி நிலையானதாக இருக்கும். கம்பேரிசன் என்றைக்குமே நமக்கு ஒரு டிப்ரெஷன் தாங்க கொடுக்கும். உங்களோட போட்டி நேற்றைய நீங்களோட தான் இருக்கணுமே தவிர பக்கத்து வீட்டுக்காரங்களோட என்றைக்குமே இருக்கக்கூடாது. அதாவது நேத்திக்கு நீங்க எப்படி இருந்தீங்களோ அந்த வாழ்க்கையோட தான் நீங்க ஒப்பிட்டு கம்பேரிசன் பண்ணி உங்களோட போட்டியை தொடங்கணும். உங்களோட பக்கத்து வீட்டுக்காரங்களையோ இல்லாட்டி சோஷியல் மீடியாவில் பார்க்குற ஒருத்தரோட சேர்ந்து நீங்கள் கம்பேரிசன் பண்ணி போட்டி போடக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேரோட மன அழுத்தத்துக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? அதுதான் இந்த கம்பேரிசனே. நம்ம எல்லாரும் கையில் ஃபோன் வச்சுருப்போம். காலையில் கண்ணு முழிச்ச உடனே இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். அதில் நம்ம கூட படித்தவன் கார் வாங்கி ஃபோட்டோ போட்டிருப்பான். நம்ம கூட வேலை செஞ்சவன் வெளிநாட்டுக்கு டூர் போன ஃபோட்டோ போட்டிருப்பான். அதை பார்த்த உடனே நம்ம மனசுக்குள்ளே ஒரு சின்ன நெருப்பு எரியும். அவன் எங்கேயோ போயிட்டான், நான் மட்டும் இன்னும் இங்கேயே இருக்கேனே அப்படின்னு நம்மளை நாமளே தாழ்த்திப்போம். இதில் ஒரு சின்ன கதை மூலயமா இதை நான் உங்களுக்கு விளக்குறேன். ஒரு அழகான பூங்காவில் ஒரு மூங்கில் செடியும் ஒரு பரணி செடியும் இருந்துச்சான். ரெண்டையும் ஒரே நாளில் தான் நட்டு வச்சாங்க. முதல் வருஷம், அதாவது ஒரு வருஷம் ஆயிடுச்சுங்க. பரணி செடி ரொம்ப அழகாக பச்சையாக வளர்ந்து பூங்காவுக்கே அழகு கொடுத்துச்சான். ஆனால் அந்த மூங்கில் செடி மண்ணிலிருந்து ஒரு அங்குலம் கூட மேலே வரவே இல்லையா. 2வது வருஷம் ஆச்சு, 3வது வருஷம் ஆச்சு. பரணி செடி இன்னும் பெருசாக வளர்ந்துடுச்சு. ஆனால் மூங்கில் செடி அப்படியே தான் இருந்துச்சு. அப்போது அந்த மூங்கில் செடியை நட்டவர் கவலைப்பட்டாரா? இல்லவே இல்லை. ஏன்னா அவருக்கு தெரியும் அந்த மூங்கில் செடி வெளியில் வளராமல் மண்ணுக்குள்ளே தன்னோட வேர்களை பலமாக ஊன்றிட்டு இருக்கும்னு. 5வது வருஷம் அந்த மூங்கில் செடி வெறும் 6 வாரத்தில் 100 அடி உயரத்துக்கு வளர்ந்து நின்றுச்சான். உங்கள் வாழ்க்கை இப்போ அந்த மூங்கில் செடி மாதிரி தான் இருக்கலாம். மற்றவங்க வளர்றதை பார்த்து நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் இப்போ வெளியில் வளரலனாலும் உங்களோட வேர்களை மண்ணுக்குள்ளே பலமாக ஊனிட்டு இருக்கீங்க. உங்களுக்கான காலம் வரும்போது நீங்கள் வளர்கிற வளர்ச்சியை பார்த்து இந்த உலகமே வியந்து நிற்கும். ஸோ அதனால் இந்த கம்பேரிசனை இன்னைக்கோட நீங்கள் நிறுத்திடுங்க. 3வதா ரீபில்ட் யுவர் மைண்ட், அதாவது உங்களோட மனசை மறுசீரமைக்கிறது. வெளியில் இருக்கிற உலகத்தை மாற்றுறதுக்கு முன்னாடி உங்கள் தலைக்குள்ளே இருக்கிற உலகத்தை மாற்றணும். உன்னால் முடியாது, நீ எதுக்குமே லாய்க்கு இல்லை அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே ஒரு குரல் கேட்டுக்கிட்டே இருக்கும் இல்லையா? அந்த குரலை முதல்ல ஆஃப் பண்ணுங்க. தினமும் காலையில் எழுந்ததும் கண்ணாடியை பார்த்து 3 விஷயம் சொல்லுங்கள். 1, என்னால் முடியும். 2வது, நான் ரொம்ப பலமானவள் இல்லாட்டி நான் ரொம்ப பலமானவள் அப்படின்னு. 3, என் வாழ்க்கையை மாற்றுற சக்தி என்கிட்ட மட்டும்தான் இருக்குது. இந்த 3 விஷயத்தையும் ஒவ்வொரு நாள் காலையில் எழுந்திரிச்சதும் கண்ணாடியை பார்த்து உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க.
ஏன்னா உங்கள் மூளைக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை தான் அது செய்யும். எதிர்மறை எண்ணங்களை தூக்கி எறிஞ்சிட்டு நேர்மறையான விதைகளை விதைக்க ஆரம்பிங்க. அடுத்ததா 4வது பாயிண்ட்டு, சின்னதாக ஒரு அடி எடுத்து வைங்க. நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னா, ஒரே நாளில் பெரிய ஆளாகணும்னு நினைப்பாங்க. அது சாத்தியமே கிடையாதுங்க. மலையை உடைக்கணும்னா கூட முதல் கல்லை எடுத்து தான் ஆகணும் இல்லையா? இன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்? 1 மணி நேரம் பயனுள்ளதா ஏதாவது ஒரு வேலையை செய்யுங்க. புதுசாக ஒரு ஸ்கில் கற்றுக்கோங்க. ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் நல்ல புத்தகங்களை படிங்க. இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் தான் ஒரு வருஷம் கழிச்சு உங்களை ஒரு பெரிய இடத்துல கொண்டு போய் நிறுத்தும். ஸோ ஸ்டார்ட் ஸ்மால் பட் பி கன்சிஸ்டன்ட். 5வது பாயிண்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, பொருளாதார சுதந்திரம். பில்ட் யுவர் ஓன் இன்கம். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. ஒரு மனுஷனுக்கு நிஜமான சுதந்திரம் எங்கே இருந்து வருது தெரியுமா? அவங்க கையில் காசு இருக்கும்போது தான். நீங்கள் யாரையும் சார்ந்து இல்லாமல் உங்கள் சொந்த காலில் நிற்கும்போது உங்கள் தன்னம்பிக்கை தானாகவே டபுள் ஆகும். பெரிய முதலீடு இல்லாமல் கூட ஆரம்பிக்கலாம். வீட்டில் இருந்தே ஸ்நாக்ஸ் பிஸ்னஸ் பண்ணலாம், ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம், இல்லை ஆன்லைனில் சின்ன சின்ன வேலைகள் செய்யலாம். நீங்கள் சம்பாதிக்கிற முதல் ஒரு 100 ரூபாய் கூட உங்களுக்கு ஒரு பெரிய கௌரவத்தை கொடுக்கும். உழைக்க ஆரம்பித்தா கவலை உங்களை விட்டு தானாக ஓடி போயிடுங்க. இது வரைக்கும் நாம் பேசினதில் மனசளவில் தைரியம் வந்திருக்கும். ஆனால் நிஜமான சுதந்திரம், அதாவது ரியல் ஃப்ரீடம் எப்போ வரும் தெரியுமா? நீங்கள் உங்கள் சொந்த காலில் நிற்கும் போது தான். நிறைய பேர் நினைக்கிறாங்க பிஸ்னஸ் பண்ணணும்னா லட்சக்கணக்கில் பணம் வேணும், பெரிய ஆஃபீஸ் வேணும்னு. ஆனால் நான் சொல்கிறேன், ஸ்டார்ட் வித் வாட் யூ ஹேவ். உங்ககிட்ட இப்போ என்ன இருக்கோ அதை வச்சு ஆரம்பிங்க. வீட்டிலேருந்தே ஆரம்பிக்கக்கூடிய சின்ன சின்ன ஐடியாக்கள்லாம் எவ்வளோ தூரம் இருக்குங்க. யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு சமையல் நல்லா வருமா? ஒரு சூப்பரான இட்லி பொடி தயார் பண்ணி உங்கள் ஏரியாவில் கொடுக்க ஆரம்பிங்க. இல்லைனா வீட்டிலையே ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு சேல் பண்ணலாம். இதெல்லாம் சின்ன விஷயமா தெரியலாம். ஆனால் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிற அந்த முதல் 100 ரூபாய் இருக்குது பாருங்கள், அது கொடுக்குற கெத்து வேறு எதுலேயுமே கிடையாதுங்க. இன்றைக்கி யூடியூபு, இன்ஸ்டாகிராம்னு எவ்வளவோ வழிகள் இருக்குது. அதன் மூலமாக உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த உலகத்துக்கே சொல்லிக் கொடுங்க. ஒரு சமையல், அதாவது ஒரு சமையல் குறிப்பாக கூட இருக்கலாம், இல்லை ஒரு மோட்டிவேஷன் கதையாக கூட இருக்கலாம். நீங்கள் ஆரம்பத்தில் 0 வியூஸில் தான் இருப்பீங்க. ஆனால் விடாமல் முயற்சி பண்ணுங்கள். ஒரு நாள் அந்த 0 தான் உங்களை ஹீரோவாக மாற்றும். நான் இப்போ சொல்லியிருக்கிறதுலாம் சின்ன சின்ன உதாரணங்கள் தான். உங்களுக்கு சில திறமைகள் இருக்கும் இல்லையா? அதை தூசி தட்டி பார்த்து உங்களுக்கு என்ன வருமோ அதை நீங்கள் கையில் எடுத்து செயல்படுத்த ஆரம்பிங்க. நிச்சயமாக உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்க ஆரம்பிக்கும். காசுக்காக யாரையும் எப்போயுமே சார்ந்து இருக்காதீங்க. அது உங்கள் சுயமரியாதையை பாதிக்கும். ஆரம்பத்தில் சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிங்க. ஆனால் இப்போவே ஆரம்பிங்க. மற்றவங்க என்ன சொல்வாங்களோ அப்படின்லாம் யோசிக்காதீங்க. நீங்கள் உழைச்சி சாப்பிட்றதுல எந்த ஒரு அவமானமே கிடையாதுங்க. ஆக்சுவலாக இப்போ உங்கள் முன்னாடி பேசிகிட்டு இருக்கேன் இல்லையா? நான் ஒரு இன்ஜினியர் கிராஜுவேட் தான். ஆனாலும் என்னால் வேலைக்கு போகிற எனக்கு ஒரு சூழ்நிலை கிடையாது. ஆனால் என்னோடய வீட்டிலேருந்து நான் சின்னதாக ஸ்நாக்ஸ் செய்கிறது, இந்த பொடி வகைகள் செய்கிறது, இல்லை ஆர்டர்ஸ் எடுத்து பண்ணி கொடுக்குறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன். எனக்கு அதன் மூலயமா ஒரு 500 ரூபா 1000 ரூபா வருமானம் வரும்போது அது கொடுக்குற சந்தோஷம் வேறு எதுவுமே எனக்கு கிடையாதுங்க. ஸோ எனக்கு கிடைக்கிற டைமில் என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன். எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே இந்த வேலையெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு கூட கேட்டாங்க. ஆனால் அதையெல்லாம் நான் காதில் வாங்கிக்கவே இல்லைங்க. நமக்குன்னு சில திறமை இருக்கும் இல்லையா? அது எல்லாருக்குமே அந்த திறமை இருந்துடாது இல்லைங்களா? ஸோ நம்மளோட திறமையை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறோம் அப்படின்றதுல தான் இருக்குது எல்லாமே. நம்மளை குத்தம் சொல்கிறவங்களும் மட்டம் தட்டுறவங்களும் சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதுவே நமக்கு ஒரு தேவைன்னு வரும்போது, நமக்கு ஒரு 1000 ரூபாய் தேவைப்படுதுன்னா இவங்க கொடுத்து உதவுவாங்களா? நிச்சயமாக கிடையவே கிடையாதுங்க. நம்ம ஓனாக சம்பாதிச்சு நம்ம கையில் ஒரு 100 ரூபாய் வச்சுருக்கும்போது கூட அதை கொடுக்குற தைரியமும் தன்னம்பிக்கையும் வேறு எதுலேயுமே வராதுன்னு தான் சொல்லணும். ஸோ என்னோட வேலைங்க, நான் செய்கிற இந்த சின்ன சின்ன பிஸ்னஸ் எல்லாம் எனக்கு நிறையவே தன்னம்பிக்கையும் சந்தோஷத்தையும் நிம்மதியும் கொடுக்குதுன்னு நிச்சயமாக நான் சொல்வேங்க. அடுத்ததான் 6வது பாயிண்ட், வலியை வலிமையாக்குங்க. இவ்வளோ நேரம் நம்ம நிறைய விஷயங்கள் பேசினோம். ஆனால் கடைசியாக நான் சொல்ல விரும்புகிறது ஒன்று தான். இப்போ நீங்கள் அனுபவிக்கிற இந்த வலி இருக்குது பாருங்க, இந்த அவமானம், இந்த ஏமாற்றம், இந்த கண்ணீர், இதெல்லாம் வெறும் கஷ்டம் மட்டும் கிடையாது. இதுதான் உங்களோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த். இந்த உலகம் உங்களை ஒரு ஓரமாக தள்ளி வச்சிருக்கலாம், உன்னால் என்ன முடியும்னு கேலி பண்ணியிருக்கலாம். அந்த ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு நெருப்பு மாதிரி உங்கள் மனசுக்குள்ளே இருக்கட்டும். அந்த நெருப்பை வச்சு நீங்களே உங்களை அழிச்சிக்காதீங்க. அந்த நெருப்பை வச்சு உங்கள் வெற்றிக்கான பாதையை வெளிச்சமாக்குங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நிச்சயமாக.
ஒரு வைரம் எப்படி உருவாகுது தெரியுமா? நிலத்துக்கு அடியில பல வருஷமா பயங்கரமான அழுத்தத்தையும், வெப்பத்தையும் தாங்குறதால தான் ஒரு சாதாரண கரிக்கட்ட வைரமா மாறுது. இப்போ நீங்க அனுபவிக்கிற இந்த பிரஷர் தான் உங்கள ஒரு வைரமா செதுக்கிட்டு இருக்கு. கஷ்டம் வரும்போது ஓடி ஒளியாதீங்க. ஏன் எனக்கு மட்டும் இது நடக்குதுன்னு கேட்காதீங்க. என்ன சோதிச்சு பாரு, நான் ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்னு அந்த வலிய ஒரு சவாலா எடுத்துக்கோங்க. எப்பவுமே தன்னோட வலிய பவரா மாத்துறவங்க தான் இந்த உலகத்துல சரித்திரம் படைக்கிறாங்க. கடைசியா ஒண்ணு. இப்போ நீங்க 0ல இருக்கலாம். ஆனா நெனச்சுக்கோங்க, கணிதத்துல 0வுக்கு மதிப்பு இல்லாம இருக்கலாம். ஆனா ஒரு நம்பருக்கு பின்னாடி அந்த 0 வந்து உட்கார்ந்தா, அந்த நம்பரோட மதிப்ப 10 மடங்கு அதிகமாக்கும். நீங்க இப்போ அந்த இடத்துல தான் இருக்கீங்க. உங்கள நீங்களே நம்புங்க. இன்னைக்கு இந்த நிமிஷமே ஒரு முடிவெடுங்க. பழைய கசப்பான நினைவுகள தூக்கி எறிஞ்சிட்டு, ஒரு புது மனுஷனா, ஒரு புது மனுஷியா உங்களோட வாழ்க்கைய ரீஸ்டார்ட் பண்ணுங்க. வாழ்க்கை ஒரு முறை தான். அத மத்தவங்களுக்காக அழுதுட்டே கழிக்காதீங்க. உங்களுக்காக வாழுங்க, ஜெயிச்சு காட்டுங்க. ஒரு நாள் நீங்களே உங்கள பார்த்து ப்ரவுட் ஆகுற அந்த ஒரு நிமிஷம் நிச்சயமா வரும். ஸோ லைஃப்ல இப்போ நீங்க என்ன சிச்சுவேஷன்ல இருந்தாலும் சரி, உங்களோட லைஃப்ப ரீஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களோட வாழ்க்கை உங்களுக்கு புடிச்ச மாரி சூப்பரா மாறுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சின்ன மாற்றத்த கொடுத்திருந்தா, மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நம்ம ஸ்ரீ பிரீஸ் பிரேவ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.